வந்து வந்திருக்குங்க. ஸோ ஒரு டோட்டலாக ஒரு 47 ஜாப் வேகன்சி வந்திருக்கு. ஸோ இது கிளர்க் போஸ்ட் அண்ட் டிரைவர் போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக எதாக இருந்தாலும் ஸோ இதில் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து போய் பார்க்க முடியும். ஸோ நான் அது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது அஃபிஷியலோட லிங்க், வெப்சைட்டோட லிங்க்கும் அந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும், ஸோ ரெண்டுமே நான் வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள். அதிலேயே வந்து அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனோட இது லிங்க்கு. ஸோ இது கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா டைரெக்டாக இது வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். இங்கே போஸ்டல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து மெயின். ஸோ அது வந்து ஏன் அப்படி மெயின் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ஊரில் உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஆவடி சென்னையில் லோ டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், 5வது பாருங்கள், அது இதே ஆவடி சென்னை தான். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே எடுக்கிறாங்க. லோ டிவிஷன் கிளர்க்குக்கு ஒரு 3 போஸ்ட்டும், சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேடு ஒருத்தரும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதே தான், ரெண்டுமே வந்து என்னன்னா இது வேறு ஆஃபீஸு, இது வேறு ஆஃபீஸு, ரெண்டுமே ஆவடியில் தான் இருக்குது. இது வந்து ஐஏஎஃப், இது வந்து ரெண்டுமே ஐஏஎஃப் தான். ஸோ இது வந்து ரெண்டுமே வெவ்வேறு ஆஃபீஸ். இது வந்து எக்யூப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, இது பேஸ் ரிப்பேர் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ ரெண்டு மாதிரி தான். ஸோ இது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது மீதெல்லாம் மகாராஷ்டிரா அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டாவதுல வந்து காமன் ஆஃபீஸர் மெக்கானிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எம்டிஐ லோ டிவிஷன் கிளர்க்கு, இதில் ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே போஸ்ட் என்னென்ன போஸ்ட்டு இன்னும் இருக்குது. சென்னையிலேயே வந்து இன்னும் 2-3 இது இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ எடுக்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும், level 2 as per பே மேட்ரிக்ஸ் 7th CPC அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹிந்தி டைப்பிஸ்ட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 12th, இது வந்து 10th 12th படிச்சிருந்தாவே போதும். ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 12th கிளாஸு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து போட்டிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீடு வந்து 35 WPM இன் இங்கிலீஷில் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. 30 WPM இன் ஹிந்தின்னு போட்டிருக்காங்க. WPM அண்ட் 30 PM. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும் மட்டும் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்து தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து நீங்கள் இந்த பேஜ் வந்து 3 பேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அவங்களே ஸ்கேன் பண்ணி தான் வச்சுருக்கானுங்க. அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து போனீங்கனாலும் இந்த ஸ்கேன் டாக்குமெண்ட் தான் இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே உங்களோட ஃபோட்டோஸ் ஓட்டிட்டு இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்க, அந்த என்னென்ன நேம் கேட்டிருக்காங்க அப்படின்லாம் போட்டு இதுக்கு வந்து போட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அதாவது நாங்கள் மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இந்த அட்ரஸ் போஸ்டல் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, போஸ்டல் அட்ரஸ்ஸு. ஸோ இந்த அட்ரஸுங்க நீங்கள் இப்போ சென்னை ஆவடி இந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன பேஸ் ரிப்பேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து லெட்டர் போடணும். அப்படி இல்லை எக்யூப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறீங்கன்னா ஸோ எக்யூப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு போகணும். ஸோ எந்த போஸ்ட்டு எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட அட்ரஸ் நீங்கள் இதில் பண்ணி போட்டுக்கணும். ஸோ மற்றபடி அந்த கம்யூனிட்டி பேசிஸில் வந்து பிரிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் சைட் பை சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஏர்ஃபோர்ஸில் அப்ளை பண்ணுறக்கூடிய ஒரு ஜாப் அப்ளிகேஷன் இது. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ டிரைவராக இருந்தாலும் சரி, இல்லை கிளர்க் போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதாலும் சரி, இது ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 19,000 62,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வண்டியெல்லாம் உங்களை சந்திக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச்.